தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு தொடர் எதிர்ப்பு இருக்கிறது. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து இதனை எதிர்க்கும் நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னை எழும்பூரில் இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். RSS மீது திருமாவளவன் இதில் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். அதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் காணும் கனவு அம்பேத்கரின் கனவை சிதைப்பதாகும். அதுதான் அவர்களின் ஒற்றை செயல் திட்டம். அம்பேத்கரின் கனவு என்ன? இதை தெரிந்தால்தான் RSS கனவை புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கர் கண்ட கனவு இந்த மண்ணில் சாதிய மதவாத பாகுபாடுகள் கூடாது என்பதாகும். பாலினத்தின் பெயரால் ஆணாதிக்கம் இங்கே மேலோங்க கூடாது என்பதாகும். ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்கும் வாழ்வாதாரம், அனைவருக்கும் வாழ்வுரிமை, இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டுமானால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற பாகுபாடுகளை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. இதுதான் அவருடைய தொலைநோக்கு பார்வை. இதுதான் அவர் விரும்பிய புதிய தேசம் இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கனவு கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் அயராது பாடுபட்டு உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆயுதம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் இன்றைக்கு நம்மை பேச அனுமதிக்கிறது, செயல்பட அனுமதிக்கிறது, உரிமை குரல் எழுப்ப அனுமதிக்கிறது, போராட அனுமதிக்கிறது, எதிர்த்து வாதாட அனுமதிக்கிறது, கட்சிகளை உருவாக்கிக் கொள்ள அனுமதிக்கிறது, சங்கங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது. ஜனநாயகத்தை நமக்கு மிக பெரும் ஆயுதமாக தருகிறது. அம்பேத்கரின் கனவை சிதைப்பதே பாஜகவின் திட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் இடதுசாரிகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவேன் என்று பாஜக கூறி வருவதாக அவர் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். RSSின் செயல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த SIR. எனவே அதனை எதிர்க்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதனை பார்த்தோம்.